வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் 60வது கல்யாணம். கதைக்குள்ள போலாமா? அன்று கோலாகலமாக இருந்த பலராமன் ருக்மணி 60வது கல்யாணத்திற்கு சொந்த பந்தங்கள், தனது மகன் சதீஷ், மருமகள் சுமதி, பேரன் பேத்தி, மகள் சௌந்தர்யா, மருமகன் கார்த்திக், அவர்களின் குழந்தைகளான தங்களது செல்ல பேரன் பாபு, பேத்தி சைதன்யா, சம்பந்திகள் என அனைவரும் மகிழ்ச்சியாக தம்பதியர்களை வாழ்த்தி கொண்டும் கலாட்டா செய்து கொண்டும் இருந்த சமயத்தில் சைதன்யா ஓடி சென்று பலராமன் மடியில் ஏறி அமர்ந்தாள். என் செல்லம் வாடி கண்ணு என்று தனது பேத்தியை வாரி அணைத்து முத்தமிட்ட தனது தாத்தாவின் மீசையை பிடித்து முறுக்கியவள், தாத்தா உங்க மீசை குத்துது என்று சினிங்கினாள். அடடா, குழந்தைக்கு மீசை குத்திடுச்சா? சாரிடாமா என்று மீண்டும் அவள் கன்னத்தில் முத்தம் கொடுக்க, போதும் தாத்தா, அவளுக்கே எல்லா முத்தமும் கொடுத்தா எனக்கு என்று ஓடி வந்தான் பாபு. வாடா கண்ணு, உனக்கு இல்லாததா என்று ருக்மணி அவளை வாரி அணைத்தாள். இதை பார்த்து அனைவரும் சிரித்து கொண்டிருக்க தாத்தாவின் மடியில் ஏறி அமர்ந்த சைதன்யா, தாத்தா என்ன தாத்தா இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணமா? அப்ப இத்தனை வயசு வரைக்கும் நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையா என்றாள் மழலை மொழியில். இதை கேட்ட அனைவரும் சிரிக்க, ஏய் அப்படி இல்ல தாத்தாக்கு இன்னைக்கு 60 வயசு இல்ல, அதுதான் இதை செலிப்ரேட் பண்றாங்க, அப்படிதானே தாத்தா என்ற தனது பேரனை பார்த்து, ஆமாண்டா செல்லம் என்று கார்த்திகை முத்தமிட்டார் பலராமன். சரி தாத்தா, எதுக்கு இந்த 60வது கல்யாணம் பண்றாங்க என்று தனது பேரன் கேட்ட கேள்விக்கு ருக்குவை பார்த்து சிரித்த பலராமன், அதுவா, அதாவது நாங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு பெத்து அவங்கள நல்லா வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தோ அவங்களுக்கு பிறந்த இந்த செல்லத்தெல்லாம் தூக்கி வச்சு மடியில வச்சுட்டு கொஞ்சம் இல்ல, இப்ப எங்களுக்கு வயசாகிடுச்சு. அதனால எங்க பசங்க கல்யாணத்தை நடத்தி பார்த்த எங்களுக்கு இந்த 60 வயசுல எங்க பசங்க இந்த செல்ல பேர பசங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறதுதான் இந்த 60வது கல்யாணம். ஓ அப்படியா? அப்ப நீங்க இவ்வளவு வருஷம் ஒத்துமையா இருந்தீங்களா தாத்தா? பாட்டி கூட சண்டை போடாம நீங்க தனியா பிரிஞ்சு போகாம ஒரே வீட்டுலதான் இருந்தீங்களா என்றாள் சைதன்யா. ஆமாண்டா செல்லம், அப்படி இருந்ததாலதான் உங்க அம்மாவை மாமாவெல்லாம் வளர்க்க முடிஞ்சது. இன்னைக்கு நீங்க இப்படி எங்க மடியில உட்காந்து கேள்வி கேட்க முடிஞ்சது. அப்பனா தாத்தா எங்க அம்மா அப்பாக்கு இப்படி நடக்காதா? ஏய் குட்டி, எதுக்குமா அப்படி கேக்குற? அவங்களுக்கும் நடக்கும் என்று அலறினார் பலராமன். சைதன்யா கேட்ட கேள்விக்கு அனைவரும் அதிர்ச்சி அடைந்து அவர்களையே பார்த்து கொண்டிருக்க கார்த்திக் சௌந்தர்யா முகத்தில் ஈயாடவில்லை. இல்ல தாத்தா, நீங்க என்ன சொன்னீங்க? நீங்களும் பாட்டியும் ஒன்னா இந்த வீட்டுல ஒத்துமையா இருந்தோம், அதுக்குதான் இந்த கல்யாணம்னு சொன்னீங்க இல்ல? ஆமா, ஆனா எங்க அம்மா அப்பா தான் பிரிஞ்சிட போறாங்களே, அப்புறம் அவங்களுக்கு எப்படி நடக்கும் என்றாள் சைதன்யா. அனைவரும் அதிர்ச்சியாக கார்த்திகையும் சௌந்தர்யாவும் பார்க்க அவர்களுக்கு என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியாமல் விழித்தனர். ஏய் சைதன்யா, இங்க வா என்று சௌந்தர்யா அழைக்க, நான் வரமாட்டேன் என்று அவள் பலராமன் மடியில் நன்றாக அமர்ந்து கொண்டாள். என்னம்மா சௌந்தர்யா, என்னாச்சு? எதுக்கு குழந்தை இப்படி பேசுறா என்றாள் ருக்மணி தனது மகளை பார்த்து அதிர்ச்சியாக. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ சும்மா ஏதோ சொல்றா. பாட்டி அதெல்லாம் இல்ல, நான் நிஜமாதான் சொல்றேன். காலையில இங்க வரும்போது கூட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன்னு அப்பா சொன்னாரு, அத முதல்ல செய்யுங்கன்னு அம்மா சொன்னாங்க என்றாள் சைதன்யா. கார்த்திக்கின் தாய் ஜானகி அலறிக்கொண்டு, என்னடா இது என்று கார்த்திகை கேட்க, அம்மா அது என்று அவன் தடுமாறினான். பாட்டி நான் சொல்றேன், எங்க அம்மா அப்பா தினமும் காலையில சண்டை போட்டுப்பாங்க. நேத்து கூட அம்மா காலையில பெட்ரூமுக்கு காப்பியோட உள்ள வந்தாங்களா, அப்ப என்று பாபு கூற ஆரம்பித்தான். காலையில் ஆவி பறக்க சூடான காப்பியுடன் உள்ளே வந்த சௌந்தர்யா அதை தொப்பென டேபிள் மேல் வைக்க அருகில் படுத்திருந்த கார்த்திக் முகத்தில் அந்த காப்பி தெளித்தது. அப்பா, என்னடி இது? காலையில காப்பி எடுத்துட்டு வந்து சூடா மூஞ்சில கொட்டுற? ஆமா, கொட்டி இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். என்னத்தடி தெரியும் ராட்சசி என்று முகத்தை துடைத்து கொண்டு எழுந்து பாத்ரூம் சென்ற கார்த்திகை, என் கஷ்டம்தான், நானும் தான் காலையில ஆபீஸுக்கு போகணும். காலையில 4 மணிக்கு எழுந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு என்னால கரெக்ட் டைமுக்கு போக முடியல. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கூட மாட ஏதாவது வேலை செய்யறீங்களா?
எல்லாம் நானே தான் செய்யணுமா என்று கத்தினாள். அவள் கத்தலில் படுக்கையில் இருந்து எழுந்த பாபுவும் சைதன்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக எழுந்து வெளியே சென்றனர். அண்ணா, அம்மா இன்னைக்கும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவும் பாத்ரூம்ல இருந்து வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாரு. அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. வா, நாம சீக்கிரமா ரெடி ஆயிடுவோம். அப்புறம் கோவத்துல நாம தான் அடி வாங்கணும் என்றாள் சைதன்யா. ஆமா சைதன்யா, சீக்கிரம் நீ அந்த ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல குளி. நான் அப்பா வந்ததும் இதுல குளிக்கிறேன் என்று உள்ளே ஓடினான் பாபு. இதற்குள் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்திருந்த கார்த்திக், அடியே, உன் வேலையும் என் வேலையும் ஒன்னா? சொல்லு. நீ காலையில 9 மணிக்கு போனா சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வந்துடுவ. ஆனா நான் அப்படியா? நைட்டு 11 மணிக்கு தான் வரேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு படுக்க நேரம் ஆயிடுது. அப்புறம் எப்படி காலையில உன் கூடவே எழுந்து வீட்டு வேலை பாக்குறது? அதுதான் சண்டே ஆனா என் உயிரை எடுக்கிறிய. கடைக்கு போயிட்டு வா, வண்டிய கழுவு, துணியெல்லாம் தோச்சி போடுன்னு. அப்புறம் என்ன? ஆமா, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு செய்ய இப்படி அழறீங்களே. நான் தினமும் செய்யறேனே, எனக்கு எப்படி இருக்கும்? அதுக்குதான் சொல்றேன், பேசாம வீட்டுல இரு, வேலைக்கு போக வேண்டான்னு. ஆமா, லோனை போட்டு வீட்டை கட்டிட்டீங்க, காரை வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த கடன் எல்லாம் அடைக்க வேண்டாமா? உங்க ஒரு சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ள பசங்க வளர்ந்து நிப்பாங்க. அப்புறம் அவங்க மேல் படிப்புக்கு கல்யாணம் காட்சின்னு எல்லாம் பார்க்கணும். காலம் புறா நான் மூக்க சிந்திக்கிட்டே உக்காரணுமா? அதுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. நீ தானே சொன்ன எங்க அண்ணன் வீடு வாங்கிட்டான், நாமளும் வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு. நமக்கு இருக்கிற வசதிக்கும் என் சம்பளத்துக்கும் நான் லோன் போட்டுதான் வாங்க முடியும். ஆடம்பரம் அதிகமானா அப்புறம் அவஸ்தை தான் படணும். படு, எனக்கு என்ன? ஆமா, என்னவோ இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கனா, இல்ல அந்த கார்ல நான் மட்டும்தான் போறேனா? ஆமாண்டி, உனக்காக தான் நான் அதை வாங்கினேன். தோ, நாளைக்கு உங்க அப்பாக்கு 60வது கல்யாணம். போய் பந்தாவா கார்ல இறங்கி எல்லார்கிட்டயும் பீத்திக்கிட்டு நிக்க போறது யாரு? நீதானே? ஆமா, நீங்க எதுவுமே பெருமை பேசிக்க மாட்டீங்க பாருங்க. ஒரு உதவி இல்லைனாலும் பழைய மட்டும் என் தலையில போடுறது. என்னடி, என்ன உன்கிட்ட தினமும் இதே ரோதனை? காலையில இப்படி தினமும் சண்டை போட்டுக்கிட்டே போறதால ஆபீஸ்ல ஒரு வேலையும் ஓட மாட்டேன்து. எனக்கு வர வர நிம்மதியே இல்ல. சே, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு பேசாம பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். கடவுளே என்று கார்த்திக் தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் அமர கரண்டியை தூக்கி ஹாலில் போட்டாள் சௌந்தர்யா. இதற்குள் ஸ்கூலுக்கு ரெடியாகி வெளியே வந்த பாபுவும் சைதன்யாவும், அண்ணா, சண்டை பெருசாகிடுச்சு, இப்ப என்ன பண்றது? அம்மா கிட்ட ஜட போட சொல்லி நான் இப்ப கேட்டா அம்மா என்ன அடிப்பாங்க என்றாள் சைதன்யா பரிதாபமாக. ஆமா சைதன்யா, என் ரேங்க் கார்டுல கூட அப்பா கிட்ட சைன் வாங்கணும். அப்பா கிட்ட எடுத்துக்கிட்டு போனா கோவத்துல ரேங்க் கார்டை கிழிச்சு போட்டுருவாரு. போன வாட்டி அப்படிதான் கிழிச்சிட்டாரு. அப்புறம் நான் அதை ஒட்டி எடுத்துக்கிட்டு போனேன். ஆனா மிஸ் என்ன அடிச்சிட்டாங்க. இப்ப அதே போல கிழிச்சு எடுத்துட்டு போனா என்ன கிரவுண்ட்ல வெயில்ல 10 ரவுண்டு ஓட விட்டுருவாங்க. அப்படியா? அப்ப என்ன பண்ண போற? தெரியல சைதன்யா. கையெழுத்து வாங்கினாலும் அடி, வாங்காம போனாலும் அடிதான். எனக்கு பயமா இருக்கு என்றான் பாபு. அப்ப ஒண்ணு செய்யலாமா? என்ன? பேசாம அப்பா கையெழுத்த நீயே போட்டு கொடுத்துடு. ஏய், அது தப்பு, அப்படி செய்யக்கூடாது சைதன்யா. ஏன்? அப்பாதான் கோவத்துல ரேங்க் கார்டை கிழிச்சிடுறாரு. அப்புறம் என்ன பண்றது? நைட்டே கையெழுத்து வாங்கிருக்கலாம் இல்ல? இல்ல சைதன்யா, அப்பா நைட்டு லேட்டா தான் வராரு. நான் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தா அம்மா தான் தூங்கு தூங்குன்னு திட்டுறாங்க. அதுதான். ஏய், என்னங்க நின்னுகிட்டு? வந்து கொட்டிக்கோங்க. அப்புறம் லேட்டானா உங்க அப்பா அதுக்கும் என்னதான் பேசுவாரு என்று டைனிங் டேபிள் மேல் டிஃபனை எடுத்து வந்து வைத்தாள் சௌந்தர்யா. அம்மா, எனக்கு ஜட போடணும் என்று சைதன்யா பயத்துடன் கேட்க, இது ஒண்ணு காலையில வேலை. பேசாம இந்த சண்டே பியூட்டி பார்லருக்கு போய் உனக்கு பாப் கட் பண்ணி விட்டுறேன் பாரு, நீயே அதை வாரிக்கலாம். ஆமா, பொம்பளை பொண்ணுக்கு அழகா ஜடைய போட துப்பு இல்லாம முடிய கட் பண்றாளா? உன்னாட்டோமே அவளையும் ஆக்கிடாத என்றான் கார்த்திக் டிஃபனை தட்டில் எடுத்து வைத்து கொண்டு. ஆமா, இப்ப நாங்க என்ன அப்படி ஆடிக்கிட்டு கிடக்கோம் என்று மீண்டும் ஓய்ந்திருந்த சண்டை ஆரம்பிக்க சைதன்யாவும் பாபுவும் அமைதியாக தட்டில் டிஃபனை வைத்துக் கொண்டு சாப்பிட்டு முடித்தனர். பிறகு ஒரு வழியாக 4வரும் கிளம்பி வெளியே வர ஸ்கூல் பஸ்ஸில் இருவரையும் ஏற்றிவிட்டு ஆளுக்கு ஒரு புறம் பறந்தனர். பஸ்ஸில் ஏறிய சைதன்யா பாபுவின் அருகில் அமர, அண்ணா,
என்னன்னா, அப்பா கிட்ட ரேங்க் கார்டுல கையெழுத்து வாங்கல? இல்ல சைதன்யா, அப்பா கோவத்துல கிழிச்சிட்டா இந்த வெயில நான் தான் கிரவுண்ட்ல ஓடணும். அதுக்கு பதிலு நாளைக்கு கையெழுத்து வாங்கி வரேன்னு சொன்னா மிஸ் கிட்ட அடியோட போயிடும் என்றான் பாபு பரிதாபமாக. தனது அண்ணனை பரிதாபமாக பார்த்து சைதன்யா அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அவன் தோள்களை நனைக்க, ஏய் சைதன்யா, ஏன் அழற என்றான் பாபு அலறிக்கொண்டு. அண்ணா, மிஸ் உன்னை அடிச்சா உனக்கு வலிக்கும் இல்ல? ஆமா, வலிக்கும்தான். என்ன பண்றது? பாவம், நீ ஒரு தப்பும் பண்ணாம அடி வாங்குற. பரவாயில்ல விடு சைதன்யா, அது பழகிடுச்சு. நைட் எப்படியாவது அம்மாக்கு தெரியாம முழிச்சிட்டு இருந்து நான் அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிடுறேன் என்றான் பாபு. அண்ணா, அம்மாவும் அப்பாவும் எப்ப பாரு டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன என்றாள் சைதன்யா தனது அண்ணனை பார்த்து கொண்டு. அதுவா, அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்சிடுவாங்கன்னா? அதாவது அம்மா ஒரு வீட்லயும் அப்பா ஒரு வீட்லயும் இருப்பாங்க. அப்ப நாம, நீ அம்மா கூட நான் அப்பா கூட இருக்கணும். ஏன், நாம என்ன பண்ணோம்? ஆமா, பின்ன அம்மா அப்பா பிரிஞ்சிட்டா நாம எப்படி தனியா இருக்க முடியும்? நீ கேர்ள்ன்றதால அம்மா கிட்ட இருப்ப, நான் பாய் இல்ல, அதனால அப்பா கூட இருப்பேன். அப்ப நாம பாத்துக்க முடியாதா? முடியாது. சண்டே ஆனாதான் பாத்துக்க முடியும். அது கூட டவுட்டு தான். அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேற ஒரு அம்மா வருவாங்க, அவங்க என்ன அடிப்பாங்க. ஆ, அப்படியா? ஆமா சைதன்யா, அப்படிதான் என் ஃப்ரெண்டு ஆகாஷோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா கிட்டதான் அவன் இருந்தானா. அவங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அவங்க 2வது அம்மா அவனை தினமும் அடிப்பாங்களாம். அப்புறம் அவங்க அப்பா அவனை ஹாஸ்டல்ல போட்டுட்டாங்களாம். இப்ப அவன் அங்கதான் இருக்கான். அப்ப நீயும் ஹாஸ்டலுக்கு போயிடுவியா? ஆமா சைதன்யா, அப்புறம் நீ என்ன பார்க்கவே முடியாது. முடியாது, நான் உன்னை விடமாட்டேன் என்று பாபுவை கட்டி கொண்டாள் சைதன்யா. அண்ணா, எனக்கு அம்மா அப்பா 2 பேரும் வேணாம், நீதான் வேணும், எனக்கு அவங்கள பிடிக்கல என அழ ஆரம்பித்தாள். அப்புறம் என்னாச்சு பாபு? ரேங்க் கார்டுல சைன் வாங்காததுக்கு மிஸ்ஸும் அடிச்சாங்களா என்றான் பாபுவின் தாய்மாமன் சதீஷ். ஆமா மாமா, ஸ்கேல்லயே அடிச்சாங்க. அப்புறம் 10 டைம்ஸ் சிட்டப் போட வச்சாங்க என்றான் பாபு பரிதாபமாக. தாத்தா பாட்டி, நாங்க இனிமே எங்க அம்மா அப்பா கூட போக மாட்டோம். நாங்க உங்க கூடயே இருந்துடுறோம் பிளீஸ், இல்லனா ஜானகி பாட்டி கூட ஊருக்கு போயிடுறோம் என்றனர் இருவரும். ஜானகி கார்த்திகை முறைத்து கொண்டிருக்க அமைதியாக அவன் அருகில் வந்த பலராமன், மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? குழந்தைங்க எதிர்க்க நீங்க சண்டை போடுறது இல்லாம ஒரு பாவம் அறியாத அந்த பிஞ்சுகளை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இது என்ன நியாயம்? மாமா, அது என் மேல தப்பு இல்ல, எல்லாம் உங்க பொண்ணுதான் என்றான் கார்த்திக் தலையை குனிந்து கொண்டு. அப்பா என்று சௌந்தர்யா ஏதோ கூற வாயெடுத்தாள். போதும், நிறுத்திடி. நீ என்ன சொல்ல போற? அவர் மேல தப்பு சொல்லுவ, அதுதானே என்றாள் ருக்மணி கோபமாக. அம்மா, என்னடி அம்மா? நானும் சரி உங்க அப்பாவும் சரி, இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உன் எதிர்க்கவோ இல்ல உங்க அண்ணன் எதிர்க்கோ சண்டை போட்டு பாத்திருப்பீங்களா? சொல்லு. அம்மா, அது நீ படிக்காத ஆளு, வேலைக்கு போகாம வீட்டுல இருந்த, பாட்டியும் கூட இருந்தாங்க, உனக்கு ஒத்தாசையா இருந்தது. ஆமாடி, நான் படிக்காத ஆளுதான். நான் படிச்சிருந்தாலும் இப்படி நடந்துட்டு இருக்க மாட்டேன். நீ படிக்காம இருந்தாலும் என்ன போல அடக்கமா இருந்திருக்க மாட்ட. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, படிப்பு எதுக்கு ஒரு பொம்பளைக்கு வேணும்? உன்னை போல சம்பாதிக்கிற திமிர்ல எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு இல்ல. புருஷனுக்கு சமமா சம்பாதிக்கிறதால அவரை வாய்க்கு வந்ததெல்லாம் பேச இல்ல. குடும்பத்தை நல்ல முறையில நடத்தவும், குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அடுத்த தலைமுறையை நல்லா வளர்க்கவும் உன் புருஷனுக்கு பொருளாதார ரீதியில உதவியா இருக்கவும் தான். முக்கியமா நீ தன்மானத்தோடவும் தன்னம்பிக்கையோட வாழும் தான். ஆனா உன்னை போல திமிரு பிடிச்ச ஆடை இல்ல என்றாள் ருக்மிணி அவளை முறைத்து கொண்டு. அம்மா, நான் என்ன திமிரு பிடிச்ச ஆடுறேன்? ஆமாண்டி, உங்க மாமியார் பாவம், வயசானவங்க. ஒரே புள்ளைய சின்ன வயசுல இருந்து புருஷன் துணை இல்லாம அருமையா பாடுபட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனாங்க. நேத்து வந்தவன் நீ அவங்கள உங்க கூட இருக்க கூடாதுன்னு துரத்தி விட்டுட்ட.
பாவம் இந்த வயசான காலத்துல அவங்க அந்த கிராமத்துல தனியா இருக்காங்க என்று ருக்மணி கூறி கொண்டிருக்க, அம்மாடி நீ கேட்டியே உங்க அம்மாவ, உனக்கு கூட மாட வேலை பார்க்க உதவியா பாட்டி இருந்தாங்கன்னு. அப்படி உனக்கும் உதவியா இருக்க உங்க மாமியாரு தயாரா இருக்காங்க. ஆனா நீ அவங்கள சேர்த்துக்கிட்டியா? சொல்லு. அவங்க இருந்திருந்தா நீங்க இப்படி தினமும் சண்டை போட்டு இருப்பீங்களா? அத பார்த்து இந்த குழந்தைங்க இப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? நல்ல வாழ்க்கை அமைஞ்சோம் உன்னை போல ஆளுங்க அதை சரியா வாழ மாட்டேன்றீங்க என்றார் பலராமன் தன் மகளை பார்த்து. அப்படி சொல்லுங்க மாமா என்ற கார்த்திகை பார்த்து ஜானகி, என்னடா சொல்றது? அவ பேர்ல பண்ணிட்டோம் எல்லா தப்பையும் போடாத, உன் பேர்ல தான் முக்கியமா தப்பு இருக்கு. அம்மா நான் என்ன பண்ண? நீ எதுவும் பண்றதில்ல, அதுதான் அங்க பிரச்சனையே. ஏமா நான் சம்பாதிக்கிறது இல்லையா? அவ கேக்குறதெல்லாம் வாங்கி போடுறது இல்லையா? வேற என்ன செய்யணும்? அவளுக்கு வீட்லயும் சமைச்சு கொடுக்கணுமா? ஆமாண்டா செய்யணும், அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அப்பாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் கழிச்சுதான் நீ என் வயித்துல தங்கின. அதுக்காக நாங்க வேண்டாத தெய்வம் இல்ல. நீ என் வயித்துல வந்ததும் உங்க அப்பாக்கு சந்தோஷம் பிடிபடல. நான் வீக்கா இருக்கேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு உங்க அப்பா தான் என்ன உட்கார வச்சு எல்லா வேலையும் செய்வாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பொண்டாட்டி தாசன் அவரை கிண்டல் பண்ணாலும் அவர் அதை காதுல போட்டுக்க மாட்டாரு. எனக்கு தான் சங்கடமா இருக்கும். நான் கூட கேட்பேன், என்னங்க நீங்க என்ன டாக்டர் வீக்கா இருக்காங்கன்னு சொன்னது என்னவோ சரிதான், அதுக்காக என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம இப்படி பண்றீங்களேன்னு கோச்சிப்பேன். அப்பதான் அவர் சொல்லுவாரு, ஒரு பொம்பளை குழந்தைய பெத்தெடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஜானகி. எங்க அம்மாக்கு என் தம்பி பிறந்தப்ப பிரசவத்துல ஏதோ பிரச்சனை ஆகி 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்ப எங்க அம்மா துடிச்ச துடிப்ப நான் பார்த்திருக்கேன் ஜானகி. அதுதான் எனக்கு பயம். ஒரு பொம்பளை இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு ஆம்பளை எப்படி திண்டாடிடுவான்? ஒரு குழந்தை எப்படி தாயன்பு கிடைக்காம ஏங்கும் என்றத நான் அனுபவிச்சிருக்கேன். எங்க அப்பா அதனாலேயே குடிப்பழத்துக்கு ஆளாகி இறந்துட்டாரு. நான் எப்படியோ அங்க இங்க நான் அனாதையா வளர்ந்த. அதனால தான் நான் உன்னை இப்படி பாத்துக்கிறது. இந்த ஊர் ஜனங்க கிடைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன 1000 பேசுவாங்க. அவஸ்தைப்படும் போது யாரும் கிட்ட கூட வர மாட்டாங்க. அதுவே நல்லா இருந்தா நாம கூப்பிடாம வருவாங்க. நீ பேசாம இரு ஜானகி, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு மட்டும் இருந்திருந்தா நீ இப்படி வளர்ந்திருக்க மாட்ட. நான் அப்பா இல்லாத குழந்தையாச்சே, அவரு கொடுத்த சொத்தாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இப்ப கூட என்னால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் ஊர்லயே இருக்கேன். ஆனா நீங்க என்று கண்கள் கலங்கினாள் ஜானகி. அத்தை அழாதீங்க அத்தை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பெரியவங்க நீங்க வீட்டுல இருந்திருந்தா எங்களுக்குள்ள இப்படி சண்டை வந்திருக்காது. எங்க பசங்களும் எங்களை இந்த அளவு வெறுத்திருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க என்னை வெறுக்கிறதுக்கு நான் எவ்வளவு வேதனைப்படுறேன். அது போலத்தானே அவரை பிரிஞ்சு நீங்களும் வேதனைப்பட்டிருப்பீங்க. என்னை மன்னிச்சிடுங்க. வாங்க அத்தை, நாம நம்ம வீட்டுக்கு போலாம். இனிமே நீங்க எங்க கூட தான் இருக்கணும். ஏதோ வேலைக்காக கூப்பிடுறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க பசங்க எங்களை வெறுக்காம இருக்கணும்னா நீங்க அங்க இருக்கணும், அதுக்குதான். ஆமாம்மா, நானும் தப்பு பண்ணிட்டேன். சமையல் வேலை வீட்டு வேலைலாம் பொம்பளைக்கு மட்டும்தான்னு சராசரி ஆம்பளை போல நானும் இருந்துட்டேன். நான் பண்ணது தப்பு தான். இனிமே நானும் சௌந்தர்யா கூட வீட்டுல எல்லாம் என்னால முடிஞ்ச வேலைங்களை செய்யறேன். இனிமே எங்களுக்குள்ள சண்டை வராது என்றான் கார்த்திக். ஐயா அண்ணா, அப்ப நாம அம்மா அப்பா கூட தான் இருப்போம்மா, நாம தனியா போக மாட்டோமா என்றாள் சைதன்யா பாபுவின் கைகளை பிடித்து கொண்டு. ஆமா சைதன்யா, அதுதான் அம்மா அப்பா ஒன்னா சேர்ந்துட்டாங்களே, பாட்டியும் நம்ம கூட இருக்க போறாங்க. தாத்தா பாட்டி இனிமேலும் எங்களுக்கு ஜாலி தான். ஜானகி பாட்டி இனிமேலும் எங்க கூடவே இருக்கணும் என்று அவளிடம் தாவிய சைதன்யாவை வாரி அணைத்தாள் ஜானகி. அனைவர் முகத்திலும் புன்னகை தவழ, அப்பாடி இப்பதான் எங்களுக்கு உண்மையான திருப்தியே. நாங்க வாழ்ந்த இத்தனை வருஷ வாழ்க்கையில எதையோ சாதிச்ச ஒரு மன திருப்தி இருக்கு என்றார் பலராமன். சரி, கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. சுமதி வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் என்றான் சதீஷ் அவன் மனைவியை பார்த்து. எங்க கிளம்பணும்? இனிமே நம்ம அத்தை மாமா கூட தான் இருக்க போறோம். என்ன சொல்ற சுமதி என்று சதீஷ், பலராமன், ருக்மணி அனைவரும் அதிர்ச்சியாக தங்கள் வீட்டு மருமகளை பார்க்க, தாத்தா பாட்டி கூட இல்லாம பசங்க எந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டு அவங்க அம்மா அப்பாவை வெறுத்து இங்க வந்து அழுதாங்க.
நாளைக்கு என் பசங்க எங்க அம்மா அப்பா கிட்ட இப்படி போய் அழாம இருக்கணும்னா நான் எங்க மாமியார் மாமனார் கூட தான் இருந்து என் பசங்களை வளர்க்கணும் என்றாள் சுமதி பதட்டத்துடன். அப்படி போடு. அப்பா, என்னப்பா இது, ஒரே கல்லுல 2 மாங்கா என்றான் சதீஷ் உற்சாகமாக. ஆமாண்டா, இந்த 60வது கல்யாணம் என் வாழ்க்கையை நிறைவாக்கிடுச்சு. இதுதான் உண்மையா நாங்க வாழ்ந்த இத்தனை வருஷ வாழ்க்கைக்கான அர்த்தம் என்றார் பலராமன். அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் 60வது கல்யாணம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.